முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி மிக மிக சிறப்பான நல்ல இணை உங்களுக்கு அமையும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இப்போது காதலிச்சிட்ருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த திருமணம் கைகூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு காதல் திருமணத்தில் போய் முடிகிற மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக இப்போது நடந்துட்டுருக்கார். அவர் இந்த 8வது மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் வருது. அஸ்வினி நட்சத்திர ஆண்கள் பெண்களுக்கு தான் இது சொல்கிறேன். அவங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. 2வது திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது? நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவரையோ மனைவியோ விவாகரத்து பண்ணிட்டோம், இல்லை அவங்கள இழந்துட்டோம், அதனால் நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிக மிக சாதகமான இடத்துல இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு 2வது திருமணம் உண்டு. அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க, மனைவியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, கணவரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசுக்காரங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லலை, கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆகிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விதமான சபலம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எந்தவித தவறுகளும் செய்யாமல் இருந்துக்கிறது ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருந்துக்கோங்க.